நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்து கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்கள் நவம்பர் 14ஆம் தேதி முதல் நவம்பர் 20 தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசியாக என்பதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மகர ராசியை பார்க்க போகிறோம். காலபுருஷனுக்கு 10வது வீடு. இது நாள் வரைக்கும் அவர் வக்ரகதியில் இருந்தார். வக்ரகதியில் இருந்தால் முன்வீட்டு பலனை செஞ்சார். அப்போ மகர ராசிக்கு செலவினங்கள் ஏற்பட்டது, தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டது. இப்போ ஏங்க 12 இருந்தாலும் 7.5 சனி தான், ராசியில் வந்தாலும் 7.5 சனி தானே அப்படின்னா கூட இப்போது ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அது மட்டும் இல்லை, அவர் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அதனால் ஓரளவுக்கு தன்னம்பிக்கை, செல்வம், செல்வாக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்தாச்சு. 2ஆம் இடத்துக்கும் அவரே அதிபதியாக இருப்பதால் அவர் ஆட்சி பீடத்தில் ராசியில் இருக்கிறதால பொருளாதார சிக்கல் கடந்த காலங்களில் ஏற்பட்டிருந்தது. கடந்த 4 மாதமாக அவர் வக்ரகதியில் இருக்கும்பொழுது இப்போது பொருளாதாரத்தில் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் பணப்புழக்கம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம், எந்த குறையும் கிடையாது. 3ஆம் இடம் குரு பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். கம்யூனிகேஷன் பாவம், பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு நிலை. ஆனால் 4ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். இந்த 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறது மாத்ருஸ்தானம். தாய்க்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும், செலவினங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு சவாரிகள் கிடைச்சி சவாரிகள் போகும். இருந்தாலும் பாதியில் நின்று போய் அது பழுது பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்ட போதிலும் மன உளைச்சலும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு செவ்வாயுடைய வேலையை அவர் செய்கிறதால இடம் விற்கிறவங்க வாங்குறவங்க தொடர்பில் இருக்கக்கூடிய அன்பர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். எந்த ஒரு பின்னடைவும் இல்லை, அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலை. அடுத்தது 5ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் பார்க்கிறார். குலதெய்வத்துடைய பரிபூர்ண கடாட்சம் உண்டு. உங்களுடைய பிள்ளைகள், உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நன்றாக படிக்கிறார்கள் என்று இன்ஸ்டியூஷனிலிருந்து தகவல் வரும். சிறப்பான ஒரு நிலை. 6ஆம் இடத்தில் 6க்குடைய புத பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானமாக இருக்கிறதால பரிவர்த்தனை யோகத்தில் வர்றதால ஓரளவுக்கு கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடன் படிப்படியாக குறைஞ்சி புதுசாக கடன் வாங்கி சுப செலவுக்கு வச்சுக்கலாம். மற்றபடி 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது மாபெரும் சிறப்புங்க. இது நாள் வரைக்கும் திருமணம் கைகூடி வந்திருக்காது, தள்ளி போயிருக்கோம். ஆனால் இப்போது திருமணம் கைகூடும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மற்றபடி தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். மற்றபடி குரு பார்வையில் இருக்கிறதால தந்தையால் யோக பாக்கியங்கள், தந்தைக்கும் யோக பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. இருந்த போதிலும் சூரியனை சனி பார்வையில் இருக்கிறதால முதல் 3 நாள் தந்தைக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மற்றபடி உங்களுக்கு உத்தியோகம் பார்க்குறவங்களும் சரி, சனி பார்வையில் இருக்கிறதால கேதுவை சனி பார்ப்பதால்
ஞானகாரகன், அதாவது சிலருக்கு ஞானம் பிறக்கும், ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், ஆன்மீக சிந்தனை மேலோங்கும். ஆனால் அரசு உத்தியோகமோ தனியார் துறையோ சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களோ அதிகமான முயற்சி தேவைப்படுகிறது. ஏன்னா 10ஆம் இடத்தை யார் ஒருவருக்கு சனி பார்த்தால் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்குங்க. மற்றபடி 11ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால் எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு நிலை. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி இந்த மகர ராசி அன்பர்கள் 16, 17, 18 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். பழைய ப்ராஜெக்ட் புதுசாக ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை போற்றுங்கள், பிள்ளையாரையும் வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மகர ராசிக்கு இந்த வாரம் ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு வாரமே. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.